அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டெய்லி ரொட்டீன் என்னன்னு இன்னைக்கு நான் சொல்ல போறேன். காலையில எழுந்திரிச்சதுமே 1/2 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, ஓமம் போட்டு தண்ணியில கொதிக்க விட்டு லெமன் பிழிஞ்சு குடிப்பேன். அந்த வீடியோ மட்டும் தான் பிடிக்கல. டிஃபனுக்கு வீட்ல எப்பவுமே மாவு இருக்கும். மோஸ்ட்லி தோசை தான் சாப்பிடுவாங்க. எனக்கும் செய்யறதுக்கு ஈஸியாவும் இருக்கு. பையனுக்கு மட்டும்தான் முட்டை தோசை போட்டு கொடுத்துருவேன். தோசைக்கு சட்னியும் நேத்து வச்சு சிக்கன் கிரேவி இருந்தது, அதை வச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு விசில்ஸ் எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி எப்படியும் சாமான் கழுவிடுவேன். அப்படியே ஸ்டவ்வும் கிளீன் பண்ணிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பும் வீக்லி 1 டைம் சோப் போட்டு கழுவிடுவேன். டெய்லி மட்டும் ஈர துணியால தொடச்சிடுவேன். சாதத்துக்கு அரிசி ஊற போட்டு வச்சுட்டேன். உப்பு போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் ஏத்திடுவேன். ஒரு வேளை மட்டும்தான் எங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிடுவோம். நைட்டுக்கு எப்பவுமே டிஃபன் தான். வீடு ஃபுல்லா பெருக்கி கிளீன் பண்ணிட்டேன். குழம்புக்கு பருப்பு போட்டு கீரை கடையிலாம்னு சிறுகீரை வாங்கி காலையில கிள்ளி வச்சுட்டேன். இப்ப குக்கர்ல கீரையை கழுவி போட்டிருக்கேன். ஒரு பெரிய பூண்டு, 5 தக்காளி, 2 வெங்காயம், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாய் தனியா தூள், 100 கிராம் தோரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு புளி கரைச்சதையும் சேர்த்துட்டு கீரையை வேக வச்சுட்டு கடைஞ்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை எண்ணெய் போட்டு சூடானதும் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சுட்டு கடைஞ்சி வச்ச கீரையை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சிம்பிளா கீரைக்கு முட்டை ஆம்லெட் போட்டுட்டேன். என் பொண்ணுக்கு மதியம் தான் எக்ஸாம், அதனால காலையில இருந்து படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு தலைவாரி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தான் வேற கடைசி எக்ஸாம். இனிமே பசங்களுக்கு வேற 10 டேஸ் லீவ் வருது. அதனால சுத்ரியாவுக்கு மாவு அரைக்கலாம்னு. சுத்ரியாவுக்கு மாவு அரைச்சு ரெடியா இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் செய்யலாம்னு ரேஷன்ல போடுற பச்சரிசியை கிளீன் பண்ணிட்டு 5 தண்ணியில நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். எங்க வீட்டு மேல குரங்கு இருக்கு, அதனால மிளகாய், தனியா, கோதுமை எதுவுமே காய வைக்க முடியல. ஏதாவது காய வச்சோம்னா எல்லாமே கலைச்சு போட்டுருது. அதனால லைட்டா கடாயிலேயே வறுத்துட்டு அரைச்சோம்னா மிளகாய் தனியா தூள் நல்லா இருக்கும். 1/2 கிலோ தனியா, நான் 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். நான் மிளகாய் அதிகமா போடுவேன். ரெண்டுமே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியும் ஃபேன் காத்துலயே 1/2 மணி நேரம் காய வச்சிருக்கேன். சுத்ரியாவுக்கு புழுங்கலரிசி பாதி, பச்சரிசி பாதி போடணும். புழுங்கலரிசி நான் சாப்பாடு அரிசியே போட்டுருவேன். புழுங்கலரிசி ஊற வைக்கல, நான் அப்படியே அரைப்பேன். ஊற வச்சோம்னா அரைக்கும் போது மாவு சேமியா மாதிரி வருது, அதனால காஞ்ச அரிசியே அரைச்சிருவேன். இப்போ கோதுமை, மிளகாய், தனியா, சுத்ரியாவுக்கு பச்சரிசி, புழுங்கலரிசி எல்லாமே எடுத்துட்டு போய் மிஷின்ல அரைச்சிட்டேன். அரைச்ச மிளகாய அங்கேயே கொஞ்ச நேரம் காத்தாட போட்டு அதுக்கப்புறமா என்னுடைய பக்கெட்ல போட்டு கொடுப்பாங்க. நானும் எல்லாமே அரைச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நைட்டு வரைக்கும் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு மூடிடுவேன். அரைச்ச உடனே மூடி வச்சோம்னா அப்படியே கெட்டி கெட்டியே ஆயிடும். ஈவினிங்கா டீ குடிச்சிட்டு நைட்டுக்கு கீரை குழம்பு இருந்தது, அதுக்கு நான் தோசை போட்டுட்டேன். இதுதான் என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.